Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இந்த திமுக காரங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா சரியான ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிச்சு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம டிடியோட சாம்பார் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அந்த எதுக்காக அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்கன்றதே மக்கள் மறந்துட்டாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னாலே நம்ம டிடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு சாம்பார் காமெடி, ஆஹா ஐயோ அப்பப்பா இப்படியெல்லாம் சாம்பார் வச்சுன்னா நான் திரும்பி வந்து ஸ்கூலுக்கே போயிடுவேன் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்த காசுக்கு மேல கூவி அந்த நிகழ்ச்சியை மொத்தமாவே நாசம் பண்ணிருச்சு டிடி அப்படின்னு சொல்லணும். இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இப்போ அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று, அது என்னன்னாக்கா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று திமுக சார்ந்து நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சாதனை படைச்ச பெண்கள் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டுறோம் பாருங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. பார்த்தா அதுவும் இப்போது ட்ரோல் கண்டென்ட்டாக மாதிரி நம்ம மக்கள் வச்சு சோஷியல் மீடியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன காரணம்? யாரு? அதான் டிடி தான் வரலையேங்க, அப்புறம் எதுக்குங்க இது ட்ரோல் கண்டென்ட்டாக மாறுது அப்படின்னாக்கா, அந்த நிகழ்ச்சியில் அவங்க பண்ணது மொத்தமே ட்ரோல் கண்டென்ட் அப்படின்னும் போது எப்படி அது ட்ரோல் ஆகாமல் இருக்கும்? அது நம்மளோட முதல் கேள்வியே என்னன்னாக்கா, இந்த 4.5 வருஷத்தில், அதாவது 5 வருஷமே முடிய போகுது, ஆட்சியே முடிய போகுது, இந்த ஆட்சியில் இந்த 4.5 வருஷம் இல்லாத அளவுக்கு இப்போ என்ன பெண்கள் மேலே இவங்களுக்கு திடீர்னு ஒரு பாசம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ட்ரோல் கண்டென்ட். அது என்னன்னாக்கா, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அது +2 படிக்கிற மாணவர்கள், அவங்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. அப்படியே ஓட்டு உரிமை இருந்தாலும் எல்லா தளபதி பக்கம், தளபதி விஜய் அவர்கள் பக்கம் தான் போவாங்க அப்படின்ட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு ஒன்று சரி, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்னு ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து நமக்கே தெரியும், ஆரம்பத்தில் ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்று சொன்னாங்க. அது இப்போவும் நிறைய பேருக்கு வந்து வராமல் விடுபட்டு போயிருக்கு, நிறைய தெரியும் நமக்கே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சாதனை படைத்த பெண்கள்னு கூட்டிகிட்டு வந்து பேசினாவது அட்லீஸ்ட் பெண்கள் ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. திரும்புகிற பக்கம்லாம் நீங்கள் கேமரா கொண்டு போய் நீட்டி பாருங்க, போய் திரும்புகிற பக்கம்லாம் கேட்டு பாருங்களேன், யாரை கேட்டாலும் நாங்கள் விஜய்க்கு தான் இந்த ஓட்டு, எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு குறிப்பாக பெண்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம், என் வீட்டில் இருக்க அவரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், இல்லைனா சோறு போட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படின்னு ஒன்று உஷாராயிட்டாங்க. பெண்கள் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா குடும்பத் தலைவிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத் தலைவர்களுக்கு ஏதோ பண்ணமோ பண்ணலையோ பண்ண மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க இந்த திமுக கும்பல். நல்லா கட்டி பிடிச்சு அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா. கட்டி பிடிங்க, பிங்க் சாரி லேடிஸ், நீங்க கட்டி பிடிச்சத நான் பார்க்கவே இல்லை, எல்லாரும் கட்டி பிடிக்கணும். அதாவது ஏன்டா டிடியை போடாமல் அர்ச்சனாவை போட்டிங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா டிடி இருந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த ஷோவையே உழட்டி விட்டு போயிடும் தான் அர்ச்சனாவை கொண்டு வந்து வச்சாங்க. அர்ச்சனா பங்குக்கு அர்ச்சனா எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக அர்ச்சனா பங்குக்கும் செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எல்லா துறையிலையும் ஒரு துறை கூட விடாம எல்லா துறையிலையும் தமிழ் பெண்கள் அடிச்சு ஆடுறாங்க. எந்த துறையை விட முடியும் சொல்லுங்க? எல்லா துறையிலும் அடிச்சு ஆடுறாங்க. பேமெண்ட் நிறைய கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டான்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் கூவி வச்சுருக்காங்க. அதாவது பெண்கள் வந்து அடித்து ஆடுறாங்களாம் பாருங்க, அப்படியே அடித்து ஆடுறாங்களாம். ஒரு பக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல, அது உண்மையோ பொய்யோ பரவாயில்ல, இன்னொரு பக்கம் இருக்குல்ல, மறுபக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தூய்மை பணியாளர்கள் அதே பெண்களை அடித்து கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் காட்டுங்க, அதை பற்றியும் பேசுங்களேன். வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, சாப்பாட்டுக்கு பார்க்க முடியல, ரொம்ப வேதனையாகுதுல. நாங்கள் என்ன பேசியிருந்தா கூட மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செய்து எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் தான் பரவாயில்லையா, 5 மாசமா நாங்க எப்படியோ தள்ளிட்டோம், இதுக்கு மேல தள்ள முடியாது, எங்க உயிர் போட்டோம், எங்களுக்கு ஒண்ணு வேலை கொடுங்க. இல்ல நாங்க இத்தனை பேர் இத்தனை குடும்பமா நாங்க ரோட்ல சாகுறோம், அதுக்காச்சும் எங்களுக்கு வழி விடுங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். சரி, இதுதான் ஏதோ தற்கொலைத்தனமாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் பேசுச்சுன்னு பார்த்தாக்கா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க, ஒருத்தர் பக்கத்தில் கட்டி பிடிச்சோங்க, இறுக்கி கட்டி பிடிங்க அப்படின்னு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்டென்ட் கொடுக்குதுன்னு தெரியல. உட்கார்ந்து இருக்க ஒரு பொண்ணுங்க இப்போ நீங்க கட்டி பிடிச்சு நல்ல டைட்டான ஒரு ஹக் கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் அதை பண்ணணும். எல்லாரும் எங்க இருக்கீங்களோ
நீங்க இருக்கிற இடத்துலயே பக்கத்துல இருக்கிற அது ஆபீசரா கூட இருக்கலாம், உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு நண்பரா இருக்கலாம், கட்டி பிடிங்க. ஒரு தடவை நல்லா கட்டி பிடிச்சு அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா. கட்டி பிடிங்க. பிங்க் சாரி லேடிஸ் நீங்க கட்டி பிடிச்சத நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் கட்டி பிடிக்கணும். அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு அவ்வளவு பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடில் யாருமே ஒரே ஒரு பெண் இல்லையா ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பிரியங்காவை கூட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கிறாங்க இவங்க. அதாவது அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்து யாருக்குமே தெரியாமல இருக்கும். அப்புறம் ஏன் சூப்பர் சிங்கர்லேருந்து ஒரு ஆளை கொண்டு வரீங்க, ஆங்கருக்கு விஜய் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு ஆளை ஏன் கூட்டிகிட்டு வரீங்க? நீங்கள் ஏன் உங்ககிட்ட வேறு சாதனை படைத்த பெண்களில் யாருமே ஆங்கர் பண்ண மாட்டாங்களா, இல்லை சாதனை படைத்த பெண்களில் யாருமே தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டாங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஏன் அப்படின்னாக்கா, தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு ஒன்றே நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பாடின தமிழ் தாய் வாழ்த்து இன்னும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. The Undertaker at WrestleMania. சரியான ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிச்சு. அப்படி இருக்கும்போது இது வேணாம், எந்த ஒரு வகையிலையுமே இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற இந்த ஒரு டைட்டிலில் வச்ச நிகழ்ச்சி எந்த வகையிலையும் இது ட்ரோல் கண்டென்ட்டாக மாறக்கூடாது. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பணத்தை அள்ளி தெளிங்க, யாருக்கு அதெல்லாம் கொடுத்துருங்க, மக்கள் வரி பணம் தானே, அள்ளி தெளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லேருந்து பிரியங்காவெல்லாம் வர வச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாட வச்சிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்க போறோம். அண்ட் இதை இங்க நமக்காக பாடுறதுக்கு முதலில் மிக அழகான குரல் கொண்ட சூப்பர் சிங்கரின் மோஸ்ட் பியூட்டிஃபுல் குரல் கொண்ட பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Can we request பிரியங்கா to please join us? உண்மையிலேயே என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கவே முடியல. அது என்னன்னாக்கா, பெண்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க தெரியுமா? என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இல்லை நாங்கள் வந்து தவறாலாம் கேட்கல, குதர்க்கமாலாம் கேட்கல. பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, சரி ஓகே, எந்த விதத்தில் வளர்ச்சி அடைஞ்சாங்க சொல்லுங்க அப்படின்னாக்கா, நாதஸ்வரம் பொதுவாக ஆண்கள் தானே வாசிப்பாங்க, இங்கே பெண்கள் வாசிக்கிறாங்க பாருங்கன்னு பிபியை கொடுத்து நாதஸ்வரத்தை கொடுத்து பெண்களை வாசிக்க வைக்கிறாங்க. பொதுவா இசை கலைஞர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சில விஷயங்கள் இசை கலைஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சிலருக்கு ஆண்களோட இமேஜ் மட்டுமே வரும். உதாரணத்திற்கு நாதஸ்வர இசை கலைஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன இமேஜ் வரும்? இன்ஸ்டன்டா ஆண்கள் தான் வாசிப்பாங்க நாதஸ்வரம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இங்க வந்து பெண் நாதஸ்வர இசை கலைஞர்கள் வர இருக்காங்க. எனக்கு புரியலடா உண்மையிலே. டேய் இது என்னடா பெரிய சாதனை, நாதஸ்வரம் வாசிக்கிறது பெண்கள் ஒரு பெரிய சாதனைன்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க. அவன் மெட்ரோ ட்ரெயினை பெண்கள் ஓட்டிட்டு இருக்காங்க, ஃப்ளைட்டை பெண்கள் ஓட்டுறாங்க, விண்வெளிக்கு பெண்கள் போயிட்டு வராங்க. அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சா இவங்க நாதஸ்வரத்திலே இருக்காங்க திமுக கும்பல். இதில் வேற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, 100 மடங்கு பொருளாதார வளர்ச்சி, இருக்கிற மாநிலங்கள்லேயே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு தான் வேற வாய் கூசாமல் பேசிட்டு இருக்காங்க. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு அம்மா பக்கம் பக்கமாக பேசிட்டு கடைசியில் நம்ம துணை முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்க. எதுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பாலின வளமை அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று யார் கொண்டு வந்தது? நம்ம துணை முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. ஏக உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அந்த பாலின வளமைனா என்னென்ன துணை முதலமைச்சருக்கு தெரியுமா? அதோட ஸ்பெல்லிங்காக அவருக்கு தெரியுமா? நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து படினா படிப்பாப்புல, எதையாவது கொடுத்து கையெழுத்து போடுனா போடுவாப்புல, அவ்வளோதான். இவங்களா ஒரு மேடையை போட்டு இவங்களே ஆட்களை வர வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிர்த்து கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்க வந்து யாருன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, இந்த ஹராஸ்மெண்ட்னா வந்து ஆண்கள் பண்ணுறது மட்டும் கிடையாது, சொந்தமாக வந்து வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி பரவாயில்ல, இவங்க கவுன்சிலிங் கொடுக்கறது, இவங்க ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு துணை முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்கள் பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் துணை முதலமைச்சர்னு சொல்லும்போது எங்களால் நம்ப முடியலங்க உண்மையில். ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. இப்போ அவர் தான் பண்ணாருன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. சரி, அப்படியே அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த விமன் ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, பாலின வலிமையை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டில் எவ்வளவோ உமன் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன முன்னெடுத்தார், என்ன குரல் கொடுத்தாருன்னு கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெண்ணாக பிறந்தால் அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தாங்க பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேக் ஸ்டேஜ்ல பேசினதை நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த தருணத்துல நான் சொல்லியாகணும், ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு 2 மணிக்கு கூட என்னால வண்டி ஓட்டிக்கிட்டு வர முடியும். அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த டிடி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா அர்ச்சனா கிட்ட மாட்டிட்டு முடிக்கும். அதாவது பெண்களா பிறக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பிறக்கிறது அப்படின்னாக்கா அது பயங்கரமான விஷயம். நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களாமா. ஏன் பேசுறாங்க அப்படின்னாக்கா, இங்க அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பா வெளில போறாங்களாமா. எந்த பெண்ணா நான் மிட் நைட் கூட அவ்வளோ பாதுகாப்பா வெளியில போகலாமா
அப்படின்றாங்க. ஏமா தமிழ்நாட்டில் அதுவும் இவங்க ஆட்சியில் நடந்த இந்த பாலியல் குற்றங்கள் எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல இந்த 4.5 வருஷத்தில் எடுத்து பொறுக்கிப்பாரு, அவ்வளவு கிடக்குது. இதெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரம் நடக்கிறாங்கன்னு சொல்றிய வாய் கூசாம, அப்புறம் நாங்கள் ஏதோ சொல்ல போகிறோம். நாங்கள் தமிழ்நாட்டுல பெண்ணாக பிறந்தால் அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல தாங்க பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேக் ஸ்டேஜ்ல பேசினதை நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த தருணத்துல நான் சொல்லி ஆகணும், ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு 2 மணிக்கு கூட என்னால வண்டி ஓட்டிக்கிட்டு வர முடியும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அஞ்சு அலரும் பெண்கள் யார் என்ற விவரங்களை தேடினர். கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காட்டு பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது சஃபாரி காரில் வந்த 7 அல்லது 8 இளைஞர்கள் தங்கள் காரை துரத்தியதாகவும் தாக்கியதாகவும் புகாரில் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தூக்கிச் சென்ற 3 பேரும் மாணவியை அவனாசி சாலையில் உள்ள சிஐடி கல்லூரி அருகே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி. கண்டிப்பா இந்த தருணத்துல நான் சொல்லி ஆகணும், ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு 2 மணிக்கு கூட என்னால வண்டி ஓட்டிக்கிட்டு வர முடியும். ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். அதாவது தேர்தல் கிட்ட நெருங்கிடுச்சு. தேர்தல் கிட்ட நெருங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும். ஏதாவது ஓட்டாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமானா, யாரோ ஒரு வியூக வகுப்பாளர் வந்து திமுக சொல்லியிருக்காங்க போல, பெண்கள் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க தான் டிசைட் பண்ணுறது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்றத டிசைட் பண்ணுறது பெண்கள் ஓட்டு. அதனால் பெண்களை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஒன்று நான் ஏன் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு இருக்க பெண்களை கூட கூட்டு வராங்கம்மா, நீ வாமா, நீ கிளம்பி வாமா. ஐயா நான் மளிகை சாமான் வாங்க வந்தேன், வாமா. பொதுவாக வீட்டுக்கு மளிகை சாமான் ஆண்கள் தானே வாங்குவாங்க, இங்கே பார்த்தீங்களா பெண்கள் வாங்குறாங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி கொண்டு வந்துடுறது. அப்புறம் இன்னொரு மாமா நீ வாமா அப்படின்னாங்க. சார் நம்ம வண்டி ஓட்டிட்டு போனோம் சார், பொதுவாக மோட்டர் சைக்கிளை வந்து ஆண்கள் தான் ஓட்டுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டுறாங்க, வாமா நீயும் சாதனை படைச்சிட்ட வாமா அப்படிங்கிறது. இன்னொரு அம்மா பிடிச்சாங்க, சார் நான் மீன் விற்க வந்தேன் சார், நான் பொதுவாக ஆண்கள்லாம் தெருவில் இறங்கி மீன் விற்பாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் இறங்கி விற்கிறாங்க, அது மாதிரி ஆணுக்கு பெண் நிகராக சமமாக வளர்ந்துட்டாங்க, நீயும் சாதனை படைச்சிட்ட வாமான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பெண்களையும் கூட்டு வந்து சாதனை படைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பெண்கள் சாதனை படைச்சிட்டு ரொம்ப வருஷமாக படைச்சிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு திமுக அரசு எந்த வகையில் காரணமாக இருந்துச்சுன்றதை மட்டும் சொல்லுங்கள், வேற எதுவும் தேவையில்லை எங்களுக்கு. தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்காங்க, இப்போ கூட முன்னேற்ற அவ்வளோ பெருசாக பெரிய கைதெல்லாம் போயிடுச்சு, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னா இந்த திமுக அரசு தீர்வு சொல்ல மாட்டேங்குது. நெல் பயிர்கள் எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்பரான வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடுறாங்க, அதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு மாணவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை பற்றியும் எந்த ஒரு கவலையும் படாமல் ஆசிரியர்கள் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும், அதுக்கும் ஒரு தீர்வு கிடையாது. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இந்த திமுக ஆட்சியில் போயிட்டு இருக்கு, ஆனால் பெண்கள் வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சும்மானா போலியா ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த நிகழ்வுல தமிழ் பெண்கள் ஆகிய உங்களை கொண்டாடுவதுதான் நோக்கம், உங்களை இன்னும் சிறப்பிக்கிறதுதான் நோக்கம். வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்கள பார்க்க முடியல, சாப்பாட்டுக்கு பார்க்க முடியல, ரொம்ப வேதனையாகுதுல. நாங்க என்ன பேசினா கூட மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செய்து எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. சும்மா பேருக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலை வச்சுட்டோன்றதுக்காக எல்லாரையும் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து சாதிச்ச பெண்களை போட்டால் பரவாயில்ல, எல்லாரையுமா கூட்டு வருவீங்க. ஏப்பா நீ எப்படிப்பா சொல்கிற சாதிச்ச பெண்கள் இல்லைன்னு எப்படிப்பா சொல்லுவேன்னா? ஆமாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பெண்கள் எல்லாம் சாதனை படைச்ச பெண்கள்னா அந்த கூட்டத்துக்கு எதுக்கு மேயர் பிரியா அவர்கள் வராங்க? அவங்க என்ன அப்படி சாதனை படைச்சிட்டாங்க? அந்த பகுதி மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேளுங்க, என்னை கேட்காதீங்க. வெளியில் இருக்க மக்கள்கிட்ட மேயர் பிரியா உங்களுக்கு செஞ்சது என்னன்னு மட்டும் கேளுங்க. லிப்ஸ்டிக் பிரியான்னு சொல்லுவாங்க, பான்ஸ் பவுடர் பிரியான்னு சொல்லுவாங்க, அவங்க பல விமர்சனங்கள் அவங்க மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி பிரியா அவர்கள் பேரு எப்படி இருக்குன்னு தெரியும். இதுல வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு அவங்கள வேற கூப்பிட்டு ஆனர் தெரிவிக்கிறீங்க நீங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னாக்கா, நம்ம முதலமைச்சர் வந்து உள்ள வந்துட்டாப்ல, அதாவது வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறாப்புல அவர் டிஸ்பிளேலையும் காமிச்சிட்டாங்க. ஆனால் டிஸ்பிளேல காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷமா ஒருத்தர் மேடையில் பேசுறாங்க, அப்போ இவங்க சொல்றாங்க சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல கேட்குது, செய்கையில கூட காட்டாம. அது மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறாங்களா, 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி முதல்வரை கூட்டின்னு வராங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பிக் பாஸ்ல எவிக்டான கண்டஸ்டன்ட் எல்லாம் உட்கார வைப்பாங்க, விஜய் சேதுபதி வந்து கூப்பிடுற வரைக்கும் ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முதலமைச்சர் வந்துட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு. இவங்க மேடையில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் கண்டென்ட்டை கொண்டு வந்து இங்க வெல்லும் தமிழ் பெண்கள் நம்ம கிட்ட புடா விட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கும் 2 ரொம்ப ரொம்ப நமக்கு பிடித்த உள்ளங்கள் இந்த அரங்கத்துக்குள்ள வருகை தர போறாங்க. It's time for us to welcome
our very own dearest Chief Minister, everybody. அதே மாதிரி அர்ச்சனா ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க மேடையில். அது என்னன்னாக்கா பெண் ஆளுமைகள், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, ஊராட்சி தலைவிகள், இந்த மாதிரியான பெண்கள் ஆளுமைகளை நாங்கள் கூப்பிடுறோம் பாருங்கன்னாங்க. நான் கூட ஐயோ பகர், இப்போ மேடையே இப்போ ஃபுல்லாக நிறைய போகுது, இதை வச்சே ஒரு மணி நேரம் ஓட்ட போகிறாங்கடா அப்படின்னு பார்த்தா, இப்பொழுது இந்த மேடையில் அந்த தமிழ் பெண் ஆளுமைகளை வெல்கம் பண்ண போறோம். அத்தனை கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவிகள், அத்தனை நகராட்சி தலைவிகள், ஊராட்சி தலைவர், the chairman, president, pen bosses, managers, doctors, engineers அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் கம்பீரமாக இந்த மேடைக்கு வர போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருக்கேன். வந்தது வெறும் 12 பேருங்க. என்னங்க திமுகவில் கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, ஊராட்சி தலைவிகள் இவ்வளோ பேர் தானே இருக்காங்க? எனக்கு புரியல. எனக்கு அது என்ன வெறும் 12 பேரை கூப்பிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் கூப்பிட்டு வரேன்னாக்கா, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது உளறிட போகிறாங்கன்ட்டு வெறும் ட்ரைனிங் கொடுத்த 12 பேரை மட்டும் மேடையில் கூட்டு வந்து நிற்க வச்சு பேச வச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னாக்கா, வெல்லும் தமிழ் பெண்கள், எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. ஆணை விட பெண்கள் வந்து இப்போ அதிகமாக சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள்? அதுக்கு உதாரணமாக இந்த ஆண்கள் பவுன்சர்ஸாக வராங்க இல்லையா, ஏன் பெண்கள் பவுன்சர்ஸாக வைக்கலாமே, தவறு கிடையாது. நான் வந்து உண்மையிலேயே அதையும் பண்ணி நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துருக்கலாம். பார்த்தீங்களா, எப்பவுமே பவுன்சர்ஸ்னால் ஆண்கள் இருப்பாங்க, ஆனால் திமுக மேடையில் பெண்களை பவுன்சர்ஸாக வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு நம்ம தாராளமாக சொல்லியிருக்கலாம்ல. அதை கொண்டு வந்திருக்கலாம்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் ஒரு துறையில் ஒவ்வொருத்தரை கொண்டு வாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆட்டோ டிரைவர்னு ஒரு அம்மா ஒருத்தங்க வராங்க, அதையும் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் அந்த அம்மா மேடை ஏறி வரணுமா? வந்துட்டு நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேங்க, எனக்கு இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டோமா நம்ம? அதாவது யூனிஃபார்மோட வந்தால் தான் மக்கள் நம்புவாங்க. இல்லைனாக்கா வழக்கம் போல் நாங்கள் 200 கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க யூனிஃபார்மை போட்டு ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது. இது முழுக்க ஸ்கிரிப்டட் இல்லையா? ஏன்னா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த பவுன்சர்ஸ் வராங்க, எவ்வளோ பெண்கள் பவுன்சர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் பாடி பில்டர் யாரும் பவுன்சர்ஸை கொண்டு வந்து நிற்க வச்சாங்கன்னா அது ஒரு புது எடுத்துக்காட்டாக இருக்கும்ல. பார்த்தீங்களா, திமுக மேடையில் பெண்கள் முதற்கொண்டு பவுன்சர்ஸாக நிற்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வராங்க, இது பெண்களுக்கான ஒரு மேடைன்றீங்க. ஏன் உங்கள் மனைவிகளை கொண்டு வந்திருக்கலாமே? இங்கே பாருங்க, இவங்களும் வந்து சாதனை படைச்சவங்க தான், இவ்வளோ வருஷமா எங்களை வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லையா? ஏன் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க? நீங்கள் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நீங்கள். இல்லை, இதெல்லாம் என்னோட கருத்து. இந்த மாதிரிலாம் நீங்கள் பெண்களை வந்து எப்பவுமே வந்து சாதனை படைக்கும் பெண்களுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணுவீங்க அப்படின்றீங்க. உங்கள் வீட்டு பெண்களையும் கூட்டிட்டு வந்து இங்கே காமிச்சிருக்கலாமே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அடையாளப்படுத்தலாம் இல்லையா? இந்த இடத்துல அவங்க தான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அது ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக அதை வச்சு எல்லாரும் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து ட்ரோல்ன்ற பாருங்க, நம்ம ஆட்கள்லாம் வச்சு ஃபயர் விட்டுருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தேகம், என்னப்பா இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு போகுது, 5 மணி நேரம் யாருப்பா உட்காந்து பாப்பா, இது எப்படிப்பா உட்காந்து சகிச்சு பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, ஏன்னா சொன்ன மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மேடையில் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, சாதனை படைத்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது சாதனை படைத்த பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லும் போது நமக்கு உருக்கமாக இருக்கும், உட்காந்து கேட்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இவங்க முழுக்க யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சீரியல் பார்க்குற லேடிஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சீரியல் பிரபலங்கள் இருப்பாங்க இல்லையா, சின்ன திரையில் நடிக்கிறவங்க, அவங்களெல்லாம் கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சு, கீழே உட்கார வச்சு அவங்களெல்லாம் உட்கார வச்ச உடனே நினைச்சா, அப்போ நீங்கள் பார்க்கும்போது சீரியல் பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்களே, ஏதோ சம்திங் இருக்க போலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஆடியன்ஸாக ஃபோக்கஸ் பண்ணது கூட கம்ப்ளீட்டாக யாருனாக்கா இந்த சீரியல் பார்க்குறவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அவங்க தான் வந்து மணிக்கணக்கில் உட்காந்து பார்ப்பாங்க. முரட்டு மெகா சீரியலை கூட உட்காந்து அப்படி வெறிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸு. அவங்க தான் ஊரெல்லாம் கொளுத்தி போடுவாங்க. பரவாயில்லப்பா, இவங்க நிறைய பண்ணிட்டாங்கப்பா, அந்த பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க, இந்த பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க, பேசாமல் நம்ம திமுகவே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-200 ஓட்டு நமக்கு தேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வரி பணத்தில் இவ்வளோ ஒரு பெரிய செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு செயலை தான் இப்போ திமுக செஞ்சுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, பெண்கள் சாதனை படைக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், வரவேற்கிறோம், ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு வந்து அவங்களோட முயற்சி உண்மையில இல்லைன்னு சொல்லல. ஆனால் திமுகவால் தான் இவங்க சாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்ப முடியாது. ஏன்னா நம்புற மாதிரியான செயலை எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் திமுக பண்ணல. மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் சாதனை படைச்சிட்டோம் அப்படின்றாங்கன்னா யார் நம்ப முடியும்? இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து முதல்வரை வாழ்த்துறாங்க அப்படின்னாக்கா யார் நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க நீங்கள். இவங்க ஆட்சியில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, மக்கள் மகிழ்ச்சின்னு இவங்களுக்கு மகிழும் சூட்டிப்பாங்க. அதை வச்சு தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு
அப்படின்றத நம்ம ஏத்துக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க, அதுதான் பிரச்சனை. நம்மள பார்த்தா பாவமா இருக்குது. அதே மாதிரி நம்ம கட்டப்பா வந்து மேடைக்கு வந்திருக்காப்புல, வந்துட்டு எனக்கு தெரியும்ல கட்டப்பாவும் கட்டப்பாவோட பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா முழு கொத்தடிமையா திமுகவுக்கு மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கட்டப்பாவை கூப்பிட்டுருக்காங்க வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டப்பா வந்து அவர் பங்குக்கு என்ன பண்ணாருனாக்கா அங்கே இருக்க எல்லாரை விட அவர் தான் ஹைட்டாக இருக்காப்புல, அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹைட்டு காமெடி ஒன்று பண்ணியிருக்காப்புல. அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருனாக்கா உங்கள் சாதனைக்கு மத்தியில் நான் ரொம்ப குள்ளமாக தான் தெரிகிறேன் அப்படிங்கிறாப்புல. கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன், இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். சரிங்க, சாதனையை பற்றி பேசுகிறீங்களே, அப்படியே அந்த பக்கம் இருக்க சோதனையை பற்றி கொஞ்சம் பேசலாம்ல நீங்கள். அதாவது தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெண்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க, பேருந்தில் அடித்து ஏற்றுறாங்க, கையை கிழிச்சிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு இல்லம் தேடி ரேஷன் சொன்னாங்க, ஒரு பாட்டி வந்து கதறிட்டு இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது சாதனையை பற்றி பேசுகிற நீங்கள் சோதனையை பற்றியும் பேசலாம்ல. இன்னும் பல பேருக்கு 1000 ரூபாய் காசே வரலையாமே, அது ஏன் வரல, அதை பற்றியும் பேசலாம்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த சாதனை படைத்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க இல்லையா, அந்த சாதனை படைத்த பெண்களோட கட்டுற வரி பணத்தில் தான் உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்து இங்கே மேலே நிற்க வச்சு பேச வச்சிருக்காங்க. ஏங்க இப்போ சொல்லுங்க பார்ப்போம், சே அப்படின்னு. அதை எப்படி சொல்லுவார்? கை நீட்டி காசு வாங்கிட்டார்ல, அப்புறம் எப்படி சேன்லாம் சொல்லுவார்? மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தினாங்க இந்த திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க, குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி பெண்கள் எல்லாம் ஓட்டு எல்லாமே திமுகக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் வழக்கம் போல ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதை வச்சு பெண்கள் வந்து நம்பிடுவாங்களாமா. அதானே உலக வழக்கம். அதாவது திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கண்ட வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ பெண்கள் சாதிச்சிருக்காங்க பாருங்கள், இவங்க ஆட்சியில் திரும்ப இவங்களுக்கே ஓட்டு போட்டால் பயங்கரமாக சாதனை படைச்சிருவாங்க, பாலியல் குற்றங்களே நடக்காது, எல்லாருக்கும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு மக்கள் நம்புவாங்கன்னு திமுக நம்பி இப்படி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காமா. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.